இந்த சின்னசாமி இப்படி வா. ஓ இங்க இருக்கீங்களா? எங்க வேகமா போற? நாயகி துரத்திட்டு வருதா? உங்களதான் தேடிட்டு இருந்தேன். என்ன ரோட்ல தேடுற? எனக்குன்னு வீடு இருக்குல்ல. என்ன விஷயம்? ஒரு சந்தேகம் கேட்கலாம் வந்தா. சந்தேகம் கேட்டு கேட்டு தான் அறிவை விருத்தி பண்ணிக்கணும். என்ன கேளு. இங்கிலீஷ்ல தான். இங்கிலீஷ்லயா? இங்கிலீஷ்லயா? கேளு. கரெக்டான பாத்துக்கிட்டு தான் வந்திருக்கிறேன். இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. We will meet in the river bed in evening. இது என்னங்க அர்த்தம்? அர்த்தம் எப்படி இருக்குமோ? இருக்குமோவா? இருக்கணும். ரிவர்னா கரும்பு தோட்டம், பெட்னா படுக்கை, we will meetனா சந்திப்போம். அதாவது கரும்பு தோட்டத்துக்கு நீ படுக்கையோட வந்தா சந்திக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இதை விட பெட்டரா இந்த ஊர்ல எவனாலையும் அர்த்தம் சொல்ல முடியாது. அப்படிங்களா? நன்றி தலைவா. இவ்வளவு பெரிய இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? இந்த கருப்பனா இல்லங்க, நம்ம ஆபீசர் அம்மாங்க. நினைச்சேன். டேய், போற வழியில வேற எவங்கிட்டாவது அர்த்தம் கட்டு வைக்காத, மாத்தி விட்டுருவானுவா. அப்புறம் பேயா அலையணும். ஓ அடடே, என்ன அழகு, என்ன அழகு! நாட்டுக்கட்டை. ஏங்க ஏங்க, வாடிய பிட்டி, வாடிய பிட்டி. அப்படின்னா ரொம்ப அழகா இருக்க. எனக்கு ஒரு 2 ஜாக்கெட் தைக்கணும். அளவெடுத்துடலாமா? வேண்டாங்க, அளவு ஜாக்கெட் கொண்டு வந்திருக்கேன். நான் எதுலயுமே ஒரு புதுமையை புகுத்துறவ. இத பத்தியா? ஜாக்கெட்ல பட்டனை முன்னாடி வச்சிருக்கேன். அப்ப நீங்க பின்னாடி வைப்பீங்களா? இல்ல, நான் முன்னாடி வைக்க மாட்டேன், பின்னாடி வைக்க மாட்டேன், சைடுல வைப்பேன். ஐ, கேட்கும் போதே எவ்வளவு அழகா இருக்கு. கேக்குறதுக்கே அழகா இருக்குன்னா போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? எது? ஜாக்கெட்ட தான். பரவாயில்லையே, நீங்க பேசுறதே ரொம்ப புதுமையா இருக்கு. பேசுறது மட்டும் இல்ல, செய்யறது புதுமையா தான் இருக்கும். உங்க பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போக போக என்னையும் உனக்கு ரொம்ப பிடிக்கும். உன் பேர் என்னம்மா? மல்லிகா. ஸ்வீட் நேம், வாசனை நேம். உங்க பேரு? என் பேர் கோபால். கோபாலா? இல்ல, மாலதி. என் தம்பி பேரு. உங்க பேரு நல்லா இருக்கு. நான் மாலதி அக்கான்னு கூப்பிடவா? நீ அக்கான்னு சொன்னாலும் சரி, அத்தான்னு சொன்னாலும் சரி. அத்தானா? இல்ல, அத்தை, அத்தை. அத்தை, இது தச்சு வைங்க, நான் நாளைக்கு வரேன். மல்லிகா, இன்னும் சாப்பிடவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இலைய மூடுறியம்மா. என்ன சொல்றீங்க? பின்ன என்ன, அளவெடுக்கவே ஆரம்பிக்கல, அதுக்கெல்லாம் போறேன்னு இங்கிலீஷ்ல சொன்னேன். ஆமாக்கா, உங்ககிட்ட பேசுனதுல மயங்கி அளவு கொடுக்க மறந்துட்டேன். எடுத்துக்கங்க. இப்பவே எடுத்துடுறேன். 16. 46. 46? 36. உங்க அம்மா அளவு சொல்லிட்டேன். இல்ல, அம்மாக்கள் அளவு சொல்லிட்டேன். மல்லியா, தினசரி கடைக்கு வந்துரு. எதுக்கு? தையல் கத்துக்கணும்ல. நான் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன்? அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. ஒரு பெண்ணு எப்போ ஒரு கைத்தொழில் வச்சுக்கணும். எனக்குதான் கைத்தொழில் நல்லா தெரியுமே. இது சமைக்க தெரியும் சொன்னேன். அதுதானே பார்த்தேன். நான் வேற என்னமோ நினைச்சேன். அப்ப எங்க அப்பா கிட்ட கேட்டுட்டு நாளைக்கு வரேன். அடிக்கடி வரியா? ஹலோ, வீட்டுல யாரு? வாங்கக்கா. சமைக்கமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன். இது யாரு? எங்க அப்பா. அப்பா, நான் சொல்லல டெய்லர் அக்கா, இவங்கதான். அப்படியா? வாமா. வணக்கம் மாமா. மாமாவா? பரவாயில்லையே, கருகருன்னு கர்லா கட்ட மாதிரி நல்லாத்தான் இருக்கிறா. பேசாம மல்லிகாவுக்கு சித்தி ஆக்கிட வேண்டியது. மாலினி, முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன். வலது காலை எடுத்து வச்சுட்டாலும் வந்தேன். இல்ல, இடது காலை எடுத்து வச்சுதான் வந்தேன். ஏன்னா எதுலயும் ஒரு புதுமை வேணும் பாருங்க. ஆமா ஆமா, உன் புதுமையை பற்றி மல்லிகா ரொம்ப சொல்லி இருக்குது. அது கிடைக்கட்டும், சாப்பிடுறது வாயில தானே? இல்ல, மூக்கால. என்ன மாமா தெரியாத போல கேக்குறீங்க? அது இடது கை தான். அது அசிங்கமா இருக்குமே. நான் தானே சாப்பிடுறேன், உங்களுக்கு ஊட்டி விட்டேன். ஐயோ, உன் கையால ஊட்டி விட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்.